श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभनं वन्दे रम्यजामातरं मुनिं नमः श्रीशैलनाथाय कुन्तीनगरजन्मने பிரசாதலப்தவரமப்ராப்ய கைங்கரியசாலினே. அடியேன் இப்போ திருவாய்மொழி பிள்ளையை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் விண்ணப்பிக்கிறேன். சுவாமி திருவாய்மொழி பிள்ளை 1301ஆம் வருஷம் வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரத்துல குந்தி நகரத்துல அவதரிச்சார். அவர் அம்மா அப்பா சாத்தின திருநாமம் திருமலை ஆழ்வார். அவரோட தாயார் சாத்வீகை அம்மையார். அவ பிள்ளைலோகாச்சாரியாரோட சிஷ்யா. திருமலை ஆழ்வாருக்கு உபநயனமான உடனேவே சமாஷ்ணம் ஆயிடுத்து. அவர் அம்மா பிள்ளைலோகாச்சாரியார்கிட்ட கைங்கரியம் பண்ணின்றதுனால அவர் அவரோட சித்தன்னை கிட்டதான் வளர்ந்தார். திருமலை ஆழ்வார் பாண்டிய ராஜாவோட சபையில மந்திரியா இருந்தார். ஒரு நாள் போர்ல பாண்டிய ராஜா மாண்டு போயிடுறான். பாண்டிய ராஜாவோட பையன் ரொம்ப சின்ன பையன்னு ராஜமாதா திருமலை ஆழ்வார் கிட்ட ராஜ்ய பாரத்தை கொடுத்துடுறா. திருமலை ஆழ்வார் ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கார். தோழப்பர்னு ஒருத்தர் ஆழ்வார கோழிக்கோட்ல இருந்து திருக்கணாம்பி ஏல பண்ணின்னு வர திருமலை ஆழ்வார் கிட்ட வந்து உதவி கேட்கிறார். திருமலை ஆழ்வாரும் சைனிகர்கள்லாம் அமிச்சு அவருக்கு உதவி பண்றார். பிள்ளைலோகாச்சாரியார் ஜோதிஷ் குடியில இருக்கார். அவருக்கு சரம தசை வந்துருது. அவர் 5 பேர்கிட்ட 5 விஷயத்த சொல்லி திருமலை ஆழ்வாரை திருத்தி சம்பிரதாயத்துக்கு அழிச்சுன்னு வர சொல்றார். கூரகுலோத்தம தாசர் கிட்ட அவரை திருத்தி ரகசிய அர்த்தத்தை சொல்றார். விலாஞ்சோலை பிள்ளை கிட்ட ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொல்றார். திருக்கண்ணங்குடி பிள்ளை கிட்ட திருவாய்மொழி வியாக்கியானம் சொல்றார். நாலூர் பிள்ளை கிட்ட 3000 பாசுரத்தோட வியாக்கியானம் சொல்றார். திருப்புட்குழி ஜீயர்கிட்ட 36,000 படி வியாக்கியானம் சொல்றார். அப்புறம் பிள்ளைலோகாச்சாரியார் பரம படிச்சது. கூரகுலோத்தம தாசர் மதுரைக்கு வரார். திருமலை ஆழ்வார் யானை மேல ஏறி உக்காந்து வரார். அப்போ அவரோட பாறை மேல ஏறி நின்று கைய கால ஆட்டி அவரோட கவனத்தை ஈர்க்க பாக்குறார். ஒன்னும் ஆல. அடுத்த நாள் திருப்பி வரார். கூரகுலோத்தம தாசர் ஒரு பாறை மேல ஏறி நின்று போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும்னு திருவிருத்தம் பாசுரம் பாடுறார். அப்போ திருமலை ஆழ்வார் அந்த பாசுரத்தோட அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு. கூரகுலோத்தம தாசர் சொல்லாமே ஸ்ரீரங்கம் கிளம்பி போயிட்டார். திருமலை ஆழ்வார் அவர் சித்தன்னை கிட்ட போய் கேக்குறார், ஏன் எனக்கு இந்த பாசுரத்தோட அர்த்தத்தை சொல்லன்னு. உடனே அவர் சித்தன்னை சொல்றா, அப்பா நீ அப்படிலாம் கேட்க கூடாது, கீழே இறங்கி அவரை சேவிச்சு தண்ட சமர்ப்பிச்சு கேட்கணும்ன்றா. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கூரகுலோத்தம தாசர் மதுரைக்கே வரார். அந்த பாறை மேல ஏறி நின்று அந்த பாசுரத்தை திருப்பி பாடுறார். அப்போ திருமலை ஆழ்வார் இறங்கி அவருக்கு தண்டை சமர்ப்பிச்சு அந்த பாசுரத்தோட அர்த்தத்தை கேட்கிறார். கூரகுலோத்தம தாசர் சொல்றார். அவர் ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு நேரமே இல்லை. அதனால அவருக்கு திருமணம் நட்டுக்கிற நேரத்துல வந்து சொல்றார். தினமும் கூரகுலோத்தம தாசர் திருமலை ஆழ்வார் திருமணம் நட்டுக்கிற நேரத்துல வந்து அர்த்தத்தை சொல்லியிருந்தார். 2 நாளா வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அவரால் கேட்கவே முடியல. அதனால கூரகுலோத்தம தாசரும் வராத நிறுத்திட்டாரு. இவருக்கு திருமலை ஆழ்வாருக்கு என்னவோ மாதிரி ஆயிடுத்து. அவர் கூரகுலோத்தம தாசர்கிட்டே நேரா போய் ஏன் வரதே இல்லைன்னு கேட்கிறார். கூரகுலோத்தம தாசர் நீ தான் கேட்கறதே இல்லையே, அதனால நான் வரதே இல்லைன்னு சொல்றேன். அப்போ அவர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்ப அர்த்தத்தை கேட்கதான் வந்திருக்கேன்னு எல்லா அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டார். கூரகுலோத்தம தாசர் அவரோட பிரசாதத்தை கொடுத்தோன்னே திருமலை ஆழ்வாருக்கு சம்பிரதாயத்துல நிறைய ஈடுபாடு வந்துருது. ராஜ்யத்துல சிந்தனையே போல. பாண்டிய ராஜாவோட பையனும் பெரியவனும் ஆயிட்டான். அவன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு
ஆலோசனை வேணும்னா மட்டும் கேட்க சொல்லிட்டு கூரகுலோத்தமதாசர் கிட்ட கைங்கரியம் பண்ண வரார். கூரகுலோத்தமதாசருக்கு சரமதசை வந்துடுது. பிள்ளை லோகாச்சாரியார் சொன்ன மீதி 4 ஆச்சாரியன் கிட்ட போய் திருமலை ஆழ்வார எல்லாத்தையும் கேட்டுக்க சொன்னார். திருமலை ஆழ்வார் திருக்கண்ணங்குடி பிள்ளை கிட்ட போய் திருவாய்மொழி வியாக்கியானம் கேட்டுக்கிறார். நாலூர் பிள்ளை கிட்ட 3000 பாசுரத்தோட வியாக்கியானம் கேட்டுக்கிறார். திருப்புட்குழிஜியர்கிட்ட 36,000 படை வியாக்கியானம் கேட்க போகும்போது அவர் பரமபட்சர். ரொம்ப வருத்தத்தோட அவர் காஞ்சிபுரம் போறார். தேவபெருமாள் சேர்த்த சன்னதிக்கு போறார். அப்போ நாலூர் பிள்ளையும் நாலூர் ஆச்சான் பிள்ளையும் அங்க வரா. அப்போ தேவபெருமாள் நாலூர் பிள்ளை கிட்ட திருமலை ஆழ்வாருக்கு 36,000 படி வியாக்கியானம் சொல்ல சொல்லி கட்டளை எழுது. 400 பிள்ளைக்கு வயசாயிடுது. அதனால எல்லாத்தையும் சொல்ல முடியாது, என்ன பண்ணுறதுன்னு கேட்கிறார். உடனே அவரோட குமாரர் நாலூர் ஆச்சான் பிள்ளை கிட்ட சொல்றார். திருமலை ஆழ்வார் 36,000 படி வியாக்கியானத்தை நாலூர் ஆச்சான் பிள்ளை கிட்ட கேட்டுக்கிறார். அப்புறம் நாலூர் ஆச்சான் பிள்ளை இனவாயர் தலைவர் பெருமாளை திருமலை ஆழ்வாருக்கு ஏல பண்ணி கொடுக்கிறார். திருமலை ஆழ்வார் ஸ்ரீவச்சன பூஷணத்தை கேட்டுக்க விலாஞ்சோலை பிள்ளை கிட்ட போறாரு. விலாஞ்சோலை பிள்ளை கிட்ட ஸ்ரீவச்சன பூஷணம் கேட்டுக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு விலாஞ்சோலை பிள்ளை பரமபரிச்சது. திருமலை ஆழ்வார் பிராமணர், விலாஞ்சோலை பிள்ளை பிராமணர் இல்ல. ஆனாலும் திருமலை ஆழ்வார் விலாஞ்சோலை பிள்ளைக்கு சரம கைங்கரியம் பண்றார். திருமலை ஆழ்வார் அப்புறம் ஆழ்வார் திருநகரிக்கு போறார். அங்க ஆழ்வார பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா அங்க ஒரே காடா இருக்கு. அந்த காடெல்லாம் வெட்டி போட்டு ஆதிநாதர் சன்னதியையும் ஆழ்வார் சன்னதியையும் சரிப்படுத்துறார். ராமானுஜ சதுர்வேதி மங்கலம்னு ஒரு இடத்தை உருவாக்கி அங்க ஆழ்வார் ராதமணிக்கு கொடுத்த பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றார். அங்க எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலையும் கூப்பிட்டு குடி வச்சு ஜீயரை நியமிக்கிறார். பாண்டியராஜாவோட உதவினால அவர் ஆழ்வார திருக்கநாம்பிலேருந்து ஆழ்வார் திருநகரி ஏல பண்ணின்னு வர்றார். அங்க சம்பரோக்ஷணைய பண்றார். திருவாய்மொழியில இவ்வளோ ஊத்தமா இருந்ததுனால அவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு திருநாமம் வந்தது. ஒரு நாள் திருவாய்மொழி பிள்ளை திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணின்றது. அப்போ அவருக்கு சரமதசை வந்துருது. அவர்கிட்ட ஆசிரமிச்ச அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மணவாள மாமுனிகள் அவர் ஆதிசேஷனோட அம்சம். அவரே அடுத்த தர்சன பிரவர்த்தகரை ஆக்கணும்னு ஆசை. அவர் அப்போ எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு அப்புறம் தர்சன பிரவர்த்தகரா யார் இருப்பான்னு. உடனே மணவாள மாமுனிகள் தேவர் நியமிச்சா அடியேன் ஏத்துக்கிறேன்னு சொல்றார். திருவாய்மொழி பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். மணவாள மாமுனிகளையே அடுத்த தர்சன பிரவர்த்தகரை ஆக்கிட்டு மணவாள மாமுனிகளே திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு கால் கற்று சம்ஸ்கிருத கிரந்தங்களிலே அதிகம் கண் வையாமல் தமிழ் பிரபந்தங்களிலே ஆதரித்து கூறும் நியமிச்சார். அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கநாதனை மங்களாசாசனம் செய்து கொண்டிரும் அப்படின்னு சாதிச்சார். திருவாய்மொழி பிள்ளை பரமபரிச்சர். திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளே சரணம். நம்ம இன்னைக்கு மாமுனிகள் திருநக்ஷத்திர உற்சவம் தொடக்கம் கொண்டாடுறோம். மாமுனிகள் கிருப்பையினால அவருடைய ஆச்சாரியன் பத்தி அனுபவிச்சோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.